ஹனிபி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஹனிபி சித்தர் அப்படின்ற பேர் வந்து எதுக்காண்டி வச்சுருந்தேன் அப்படின்னா, என்னுடைய ப்ரொஃபைல் ஹனிபி சித்தர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபைல் பேட்டாவில் பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகளோட அந்த ஜீவசமையில் கூட அவருடைய உருவம் தான் அந்த என்னோடய ப்ரொஃபைல் போட்டாவில் இருக்கும். ஸோ இந்த ஹனிபி சித்தர் அப்படின்ற நேமுக்கும் அந்த கணக்கன்பட்டி ஐயனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயன் வந்து எனக்கு வந்து தேனி ரூபத்தில் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஸோ ஹனிபினா தேனின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. ஸோ தேனி ரூபத்தில் எனக்கு ஐயன் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தனால நான் வந்து ஹனிபி சித்தர்ன்ற யூடியூப் சேனலில் வந்து இந்த இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹனிபி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி ஐயன் தான் முழுக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பழனி இருக்குல்ல, அறுபடை வீடில் ஒன்று தான் பழனி. ஸோ பழனி முருகன் கோயிலிருந்து நம்ம இங்கிட்டு திண்டுக்கல் வரக்கூடிய பாதையில் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் வரக்கூடிய பாதையில் 8 கிலோமீட்டர் இருக்குது. பழனிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கணக்கன்பட்டி இருக்குது. ஐயனோட ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. ஸோ கணக்கன்பட்டி ஐயன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூபத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. வெட்டுக்கிளி ரூபத்தில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து நமக்கு வந்து ஐயன் வந்து முக்கால்வாசி பட்டாம்பூச்சியாக வந்துட்டாங்கனாலே ஐயனோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு நிறையா பக்தர்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஐயனோட ஆசீர்வாதம் தேனி ரூபத்தில் வந்தனால என்னோட யூடியூப் சேனலுக்கு ஹனிபி சித்தர்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய அதிசயங்களை வந்து வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ என்னுடைய சேனல் வந்து ஹனிபி சித்தருங்கிற சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே கணக்கன்பட்டி ஐயனோட அற்புதத்தை தான் முக்கால்வாசி சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஐயனோட ஆசீர்வாதத்தை வந்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பக்தர்களுக்கு வந்து நான் இன்னும் வரக்கூடிய பதிவில் நிறைய அற்புதத்தை காட்டுறதுக்கு இந்த யூடியூப் சேனலை வந்து நான் வந்து பயன்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஐயன் வந்து என்னென்ன சொல்கிறது வந்து சாமி பாடம் படிக்கிறா சாமின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஐயனோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பான முறை எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன்றதை உங்களுக்கு வந்து முழு மனதோடு வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அனைவரும் ஹனிபி சித்தர் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹனிபி சித்தர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அன்பர்களே. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹனிபி என்ற ஒரு விரிவாக்கம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த விரிவாக்கம் கொடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, வீடு ஃபுல்லாக தென்குலையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கே ஆல்ரெடி தெரியுதா பாருங்கள், தென்குலை நிறையா சுற்றுதா. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து கணக்கம்பட்டி ஐயன் வந்து எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. வீடு ஃபுல்லாமே தென்குலை தான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக தென்குலை தான். நானே பார்த்து தான் பைய தான் நடக்கிறேன். ஸோ ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வந்து கணக்கம்பட்டி ஐயன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது தென்குலை மூலமாக தான் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. எங்கன்னா இங்கே கிடையாது, என் வீடு. நான் ஆசீர்வாதம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ரோட்லேருந்து ஜீவசமாதி போகிற ரோட்டில் எனக்கு நிறையா ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோ போட்ட அப்லோட் கூட பண்ணலை. ஃப்ராக்ஷன் செகண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தென்குலை கூட்டமாக வந்துருச்சு. உங்களை பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டியூப்லைட் ஃபுல்லாமே வந்துருச்சு. ஸோ வீடு ஃபுல்லாமே கிடக்கு. நான் உட்காந்துட்டு சேரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து இந்த ஐயன் வந்து வந்துட்டாங்க தென்குலை ரூபத்தில் அங்கே வந்து வந்துட்டாங்க. ஐயனே சரணம், சர்க்குருவே சரணம். இந்த அற்புதத்தை என்னன்னு சொல்லணும்னு தெரியல எனக்கு. சர்க்குருவே சரணம்.